ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக கடாய் எடுத்து கடாய் நல்லா காய்ச்சதும் கடுகு போட்டுன அப்புறமா கறிவேப்பிலை போட்டு கறிவேப்பிலையும் போட்டுனதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகா கிள்ளி அதில் போட்டு நல்லா பொரிய வைக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா அதில் சுண்டலை சேர்க்கணும். நான் காலையிலே சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு தனியாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடணும். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதில் உள்ள தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும்படியாட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை அதில் சேர்த்தாச்சு. அப்புறம் கேரட் ஒரு சின்னது துருவி வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லியெல்லாம் தூவி இறக்கிற வேண்டியதான். ஈவினிங் சுட சுட சாயை கூட அடிபொலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நானும் சாயை போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப்